எல்லாருக்கும் வணக்கம். மிகப்பெரிய கூச்சம் என்னன்னா, நம்மளை ஓரமாக நிறுத்தி வச்சுக்கிட்டு போடுறது. அதை விட கொடுமை இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் அதீதமாகவே சொல்லியிருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் நார்மலாகவே. அப்புறம் இந்த ஃப்ளோவாக பேசுகிறது இருக்குல்ல, ஒரு விஷயத்த அப்படியே பேசிக்கிட்டே போகிறது இருக்குல்ல, அதில் இந்த கருப்பொழியப்பன் சார் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இந்த யுகபாரெல்லாம் தேடிட்டோம் பயங்கரமாக. முன்னெல்லாம் கொஞ்சம் பேசுகிறது தடுமாறிட்டு இருக்கோம், இப்போ பயங்கரமாக பேசிட்டு இருக்கான். அப்புறம் முருகன், ராஜமுருகன், அப்புறம் அவங்கெல்லாம் பார்த்து கற்றுக்குறோம். இப்படி ஃப்ளோவாக பேசுகிறது பல வருடங்கள் இடைவெளியில் இப்போ கொஞ்சம் தடுமாறி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து நிற்கிறோம். அப்புறம் எனக்கு மிக முக்கியமாக இந்த நேரத்தில் என்னுடைய ஆசானா நான் பாலுமகேந்திரா சாரை நினைவு கூர்றேன். அப்புறம் எப்போதுமே நம்மளை விரல் பிடிச்சி அழைச்சிக்கிட்டே போகிற மாதிரி என்னுடைய ஒரு குருநாதரா நான் மகேந்திரன் சாரை நினைக்கிறேன். இப்படி நம்மளை வழி நடத்திக்கிட்டே போகிற தமிழ் சினிமாவினுடைய பல கலைஞர்கள், பல படைப்பாளர்கள், அதில் இப்போ நான் மிக முக்கியமாக லெனின் பாரதியை பார்க்குறேன், மாரி செல்வராஜை பார்க்குறேன். எனக்கு மிகப்பெரிய வருத்தம், ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த என் நண்பன் நலன் குமாரசாமி இன்னும் அடுத்த உயரத்தை எட்டு வரும், அதுக்கு நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இங்கே எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க. என்னுடைய சீனிவாசன், அப்புறம் சீனிவாச கவிநயம், என் மோகன், என்னுடைய கோ டைரக்டர் சாப்ளின், அப்புறம் என்னோட ஒர்க் பண்ண ஜீவா, வெகு காலம் என்னோட பயணித்த வெங்கடேஷ். இப்படி எல்லாரையும் இந்த நேரத்தில் நினைவு கூற இதுதான் நான் தருணம், வேற எப்போ டைம் கிடைக்கும். அப்புறம் மிக முக்கியமாக என்னுடைய ஒளிப்பதிவாளர் செல்வகுமார், அப்புறம் என்னுடைய படத்தொகுப்பாளர் ஃப்ளோமின் ராஜ். அவருடைய ஒரு பயணம் மிக இனிமையான ஒரு அற்புதமான பயணம், ஒரு நல்ல கலைஞன். அப்புறம் என்னுடைய கலை இயக்குனர் சதீஷ்குமார் சார், அப்புறம் என்னோட ஆடை வடிவமைப்பாளர் பிரவீன் ராஜா சார். மிக முக்கியமாக இந்த விழாவில் தொடர்ந்து பேசணும்னு நான் நினைக்கக்கூடிய மிக அற்புதமான பாடலையும் பின்னணி இசையும் இந்த படத்தை இன்னொரு தளத்துக்கு அழைச்சிட்டு போன இசையமைப்பாளர் சால்ரோடன் சார். சால்ரோடன் ஒரு பயணி, ஒரு நாடோடி, என்ன மாதிரியே. அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப ஜாலி, இந்த மியூசிக் போய் உட்காந்துட்டு கம்போசிங் அப்புறம் கொஞ்சம் இது எதுவுமே கிடையாது, போனோன்னா அப்படியே ஜாலியாக பேசுறது, அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்று வரும், நல்லா இருக்குல்ல சார், அவரு சார் இது நல்லா இருக்குல்ல, அப்படி தான் இது ஃபுல்லாக வந்துச்சு. வேறு எந்த சீரியஸ் எல்லாம் ஃபுல்லாக எதுவுமே கிடையாது. ஆனால் அது ரொம்ப அற்புதமாக அழகாக வந்துச்சு. அது ஏன்னா மிக சுதந்திரமாய் நம்மளாக இருந்து பண்ணும்போது அந்த இசை வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு சான் மிக 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 முக்கியமான காரணம், எந்த ஈகோவும் இல்லாமல் மிக எளிதா. அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகி ஹீரோயின் ஸ்வேதா, நான் மாசன் பார்த்துட்டு தான் சர்க்கஸுக்கு ஒரு முகம் தேவை, அப்போ அந்த முகம் நான் வெவ்வேறு தேடி 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 கடைசியில் பார்த்தா ஸ்வேதா அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணிட்டு நம்ம தயாரிப்பாளர்கள் வினீத் சார், அப்புறம் நம்ம ஈஸ்வரனப்பா இவங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இது சொன்னோன்னே சரியாக வருமா எப்படி என்னன்னா வினீத் சார்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அங்கேருந்து நம்ம கூட்டு வரணும் எப்படி என்னன்னு இல்லை சார், மிக சரியாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். இந்த படம்லாம் பார்த்து முடித்த பிறகு அவங்க இந்த பொண்ணை விட்டால் அந்த கேரக்டர் மெஹந்திங்கிற கேரக்டரை இதை பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க. மெஹந்தியா ஸ்வேதா இதில் வாழ்ந்துருக்கு. அப்புறம் சன்னி சார்லஸ் மெஹந்தியோட அப்பா இந்த படத்தில் மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஆங்கூர்னு சொல்லிட்டு ஒரு மும்பை நடிகர் ஸ்லம்டாக் மில்லியனர்லாம் நடிச்சிருக்காரு. அவர் இங்கே வர முடியல, அவருக்கு ஒரு முக்கியமான இதில் அது ரொம்ப அற்புதமாக அழகாக பண்ணியிருந்தார். இப்படி எனக்கு அமைஞ்ச அத்தனை நடிகர் சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்ந்த எல்லாமே எனக்கு மிக மிக சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் நினைவு கூர்றேன். இந்த படம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த ராஜமுருகன், வினீஸ் வேலாயுதன், ஈஸ்வரனப்பா, இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக முதல் புள்ளியாக இருந்த ரமேஷ் பாபு சார், இவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து
என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.